பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், நடிக்க தெரியும். சென்னை குடமாக்கம் போனால் சினிமா துறையில் வளரலான்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அது சினிமா துறை சாதி பார்க்காது, மனம் பார்க்காது, மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அது திராவிட இயக்கம் விதைத்த விதை. அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் செய்து அப்படி ஒரு கருத்தியலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 1000 கோடி ரூபான்னு ஒரு இதான் நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார். முந்தின நாள் ஒரு ட்வீட்டை போட்டார். எங்களுக்கு என்ன சிக்கல்னா, கமலாலயமும் ஈடியும் ஒன்றா இருக்கு. ஈடியுடைய சோகார்ட்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலைட்டு வருதுன்னா, சம்பளத்தை ஈடி ஆஃபீஸர் அண்ணாமலைட்ட வாங்குறாங்களா, இல்லை ட்வீட் போடுறதுக்கு நீங்கள் இந்த சினிமா ப்ரொமோட் பண்ணுவாங்க. சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் போட்டிங்கன்னா 2 ரூபா வாங்கிக்கலாம், 1 ரூபா வாங்கிக்கணும், அப்படி ஒத்த ஓட்டு வாங்கின அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடிட்டு கமிஷன் வாங்குறான்னு தெரியல. அதாவது மெசேஜ் லீக் அவுட் பண்ணுறது முன்னாடியேன்னு. இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும். மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கலை, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் ஈடிட்டு கமிஷன் வாங்குறதுக்கு, இல்லை ஈடி அதிகாரிகள் அண்ணாமலைகிட்ட ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தை நம்ம பார்க்குறோம். ரூபாய் நோட்டில் ஹிந்தி இருந்த காலத்தில், ஹிந்தி இல்லாத காலத்தில் இதை நீங்கள் சோசியல் மீடியா பார்க்க முடியுது. ரூபாய் நோட்டில் ஹிந்தி 32 இல்லை, 40 இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவாக இருந்தது? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது 54 ரூபா டாலர் மதிப்பு இருந்தது. அப்போ காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆண்டபோது இருந்தது. அப்போ பாஜக வச்சது டாலருடைய மதிப்பு 54 ரூபா ஆயிடுச்சு. அதனால் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, கல்வி ஒழிப்பு போன்ற அதாவது கல்வி முன்னேற்றம் அடையலை, டாலர் மதிப்பை நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்றைக்கி டாலருடைய மதிப்பு இந்த நொடி 88 ரூபாயா 90 ரூபாயும் தெரியல, 88 ரூபாய்க்கு மேலே இருக்குது. தினமும் 1 ரூபாய் ஏறுது. டாலர் மதிப்பு உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வுது. இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம், வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்குது. இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லை. 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்ட போய் நான் இங்கே தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு கேட்கறதுக்கு வக்க தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை. நீங்கள் உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு. கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம். நீங்கள் சேலத்தில் கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன். ஒத்த ரூபா இருக்குனாங்களா? நம்ம என்ன சொன்னாங்க? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்னைக்கு பருத்தி தொழில் படுத்துருச்சு. இன்னைக்கு